GTA ஸ்டைல்ல ஒரு புது கேம் வரப்போகுது அப்படின்ன உடனே உங்க எல்லாருக்குமே மைண்ட் சைடில் போகும்னு எனக்கு தெரியும். அதில் வாங்கின அடி எப்படி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா லண்டன் பேஸ் பண்ணி GTA மாதிரியே ஒரு கேம் வரப்போகுது அப்படின்னு இருக்காங்க. அது என்ன கேம்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்னோட ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன கேம் நியூஸ்லாம் இருக்குது அண்ட் எப்போ என்னென்ன கேம்லாம் ஃப்ரீயாக வருது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த கேமோட நேம் வந்து என்ஸ் அப்படின்ற இந்த கேம். என்ஸ்ல என்னப்பா புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே புதுசாக தான் இருக்குது. பார்க்க தான் GTA மாதிரி இருக்குது. பட் நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா லண்டன்ல நடக்குது. ஸோ லண்டன்ல அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்கும், அவங்களோட ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும் இருக்காங்க. நார்மலா ஜிடிஏலாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசிட்டு இருப்பாங்க. இங்க வந்து நம்மளுக்கு லண்டனோட இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னும் போது ரொம்பவே ஜாலியா இருக்குது. அண்ட் இந்த கேமோட தீம் எப்படின்றது பாத்தீங்கன்னா சாய்ஸ் பேஸ்டு கேம் மாதிரி இருக்கும். அதுல நீங்க எடுக்கிற சாய்ஸ்லாம் பயங்கரமா ஸ்டோரியை வந்து ஆல்டர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம டெட்ராய்ட் பிகம் ஹியூமன் கேம்லாம் சாய்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டோரி விளையாட்டுருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரியா தான் இந்த கேமும் இருக்க போகுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு லண்டன் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணேன். அதனால நான் கொஞ்சம் ஹைப்டா தான் இருக்கிறேன். ஸோ எத்தனை பேர் ஹைப்பா இருக்கீங்க, எத்தனை பேர் இந்த கேமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே போல பல கேம் அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காம என்ன ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.